ஏ ரோஜா பூஜா, என்னது இது? மேஜிக் ஸ்லேட் தானே? புதுசா உங்க அம்மா உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்களா? உங்க அம்மா உங்க ரெண்டு பேத்துக்கு எதுவும் வாங்கியே கொடுக்க மாட்டாங்களே. என்னது இது? பார்க்கற கொஞ்சம் பழசு மாதிரி தெரியுது. எங்க அம்மா கிட்ட நாங்க கேட்டோம் சிண்டு. ஆனா இது எங்க அம்மா எங்களுக்கு வாங்கி கொடுத்தது இல்ல. இது எங்க அண்ணன் ராகுலுக்கு வாங்கி கொடுத்தது. சிண்டு, இது ஏதோ வேலை செய்யலையா, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த ராகுல் பையன் தூக்கி வீசிட்டான் மாடியில இருந்து, தெரியுமா? என்னது? மாடியில இருந்து தூக்கி வீசிட்டானா? பார்த்தா அப்படி உடஞ்ச மாதிரி எதுவுமே தெரியலையே, நல்லா தானே இருக்கு. இதுல அப்படி என்னதான் பிரச்சனையாமா? என்ன பிரச்சனைன்னு தெரியல சிண்டு. நாங்க எழுதி பார்த்தப்ப கூட நல்லா தான் எழுதுது. இங்க பாரு, சிண்டுன்னு எழுதுற, உள்ள கலர் எல்லாம் கூட பண்றேன், நல்லா தான் பண்ணுது. ஆனா என்னன்னே தெரியல, அதை எடுக்க கூடாதுன்னு சொல்லி மாடியில இருந்து தூக்கி வீசிட்டான், தெரியுமா? ரோஜா, நீ எழுதுனதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தானா மறையிற மாதிரி இருக்குது பாரு. அங்க பாரு, நம்ம திக்கா எழுதணும்ல, இப்ப லைட் ஆன மாதிரி இருக்கு பாரு. அவன் சொன்னது கரெக்டு தான். இருங்க, நல்லா எழுதிட்டேன். இப்ப நல்லா அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதி பாக்குறேன். அச்சச்சோ, எரேஸே ஆக மாட்டேங்குது. எரேஸ் ஆகலைன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு? ஒரு தடவை எழுதுனா எழுதுனதுதான், திரும்ப அழிச்சிட்டு புதுசா எழுதவே முடியாது. இப்பதான் தெரியுது ஏன் மாடியில இருந்து தூக்கி வீசுனான்னு. ஆனா பாக்குறதுக்கு உடைஞ்ச மாதிரியே இல்லையே சிண்டு. இங்க பாரு, இந்த எரேஸ் பண்ற பட்டனை புஷ் பண்ணா நல்லா தான் புஷ் ஆகுது. எங்கேயுமே டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. ஆனா ஏன் சிண்டு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது? அதெல்லாம் சும்மா இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா தெரியாது. நீங்க போய் டூல்ஸ் எடுத்துட்டு வாங்க. எல்லாத்தையும் ஃபுல்லா எல்லா பார்ட்ஸையும் நல்லா பிரிச்சுட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாதான் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபுல்லா கலட்டி போட்டுறணும், புரியுதா? ஐயோ சிண்டு, என்ன சிண்டு எல்லாத்தையும் இப்படி பிரிச்சுட்ட? உனக்கு இதெல்லாம் ரிப்பேர் பண்ண தெரியுமா? நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணி வச்சிடாத சிண்டு. அதுக்கப்புறம் அந்த ராகுல் பையன் வந்தான்னா ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எங்களை தான் திட்டுவான். அவன் என்ன பெரிய இவனா? எங்க வீட்டுல டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி எது ரிப்பேர் ஆனாலும் என்னதான் கூப்பிட்டு ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. இந்த இத்தினூண்டு ஸ்லேட்டை நான் ரிப்பேர் பண்ண மாட்டேனா? நீங்க அமைதியா இருங்க. இதை ரெடி பண்ணி தர வேண்டியது என்னோட பொறுப்பு, ஓகேவா? முதல்ல இது எல்லாத்தையும் ஃபுல்லா பிரிக்கணும். சிண்டு, இது மேஜிக் ஸ்லேட் தானே? மேஜிக்ல தானே ஒர்க் ஆகுது. அப்ப நீ இதை பிரிச்சு பார்த்தா என்ன சிண்டு தெரியும்? ஏ பூஜா, மேஜிக் ஸ்லேட்னா மேஜிக்ல ஒர்க் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை பார்த்தா உனக்கு தெரியலையா? இது ஒரு சின்ன மேக்னெட். உள்ள ஃபுல்லா மேக்னெட்டிக் சாண்ட் போட்டிருக்காங்க. இது கலண்டு கிடக்குது பாத்தியா? இந்த பிங்க் கலர் ஸ்டிக்ல தான் அந்த மேக்னெட் ஒட்டிட்டு இருக்கணும். அது கலண்டு கிடக்குது பாரு. ஆனா இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு தெரியலையே. முதல்ல இதை நம்ம நல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப நல்லா எழுதிட்டேனா பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இப்படி எழுத எழுத மேக்னெட்டிக் சாண்ட் எல்லாம் நம்ம எழுதுற இடத்துல வந்துருது. அதுதான் எழுத்து மாதிரி தெரியுது, ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாத்தையும் செக் பண்ணீங்களே, பேட்டரி தீந்துருச்சான்னு செக் பண்ணீங்களா? எனக்கு தெரிஞ்சு பேட்டரியை மாத்தினா எல்லாமே பக்காவா வேலை செய்யும். சீக்கிரமா போய் ஒரு புது பேட்டரி எடுத்துட்டு வாங்க, போங்க ரெண்டு பேரும். ஏ மக்கு சிண்டு, இது பேட்டரியில எல்லாம் ஆபரேட் ஆகல சிண்டு. இதுக்கு தான் சொன்னேன், உனக்கு தெரியுமா தெரியாதான்னு. ஓ, பேட்டரி இல்லையா? சரி இருங்க. அந்த மேக்னெட்டிக் இதை வச்சே நான் பாக்குறேன், இருங்க. இந்த மேக்னெட்டை எடுத்து கரெக்டா இந்த பிங்க் கலர் ஸ்டிக்ல ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? இப்ப நல்லா எழுதிட்டேன். இதை இப்படி வச்சு எரேஸ் பண்ணி பார்க்கலாம். குடி சிண்டு, நான் பண்ணி பார்க்கறேன். போச்சு சிண்டு, இப்படி வச்சு எரேஸ் பண்ணி பார்த்தாலும் எரேஸே ஆகல. இதுக்கு தான் எதையும் கலட்டாதன்னு சொன்னோம். இப்ப திரும்ப மாட்டுறது கூட கஷ்டம், தெரியுமா? அப்படியே இருந்துச்சுனால அது ஏதாவது பண்ணிருக்கலாம். இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லு? இரு ரோஜா, பொறுமையா இரு. இது டைட்டா எரேஸ் பண்ண மாட்டேங்குது, புரியுதா? அதனால தான் அது எரேஸ் ஆகல. இப்ப நான் கையில எடுத்து எரேஸ் பண்ணி பாக்குறேன். இப்படி நம்ம கஜன்னு எழுதியிருக்கோம்ல, பின்னாடி எப்படி மேக்னெட்டிக் சாண்ட் எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா? பேசாம கையிலேயே இந்த மேக்னெட்டை எடுத்து முதல்ல இந்த மேக்னெட் வேலை செய்யுதான்னு பார்க்கலாம். வாவ், சூப்பரா வேலை செய்யுதே. இப்படி மேக்னெட்டை வச்சு இழுக்கும் போது சாண்ட் எல்லாம் ஒரு சைடுக்கு போகுது இல்லையா? அதுதான் எரேஸ் ஆன மாதிரி காமிக்குது. நீ சொன்னது கரெக்ட் தான் சிண்டு. மேக்னெட்டிக் சாண்ட் எல்லாத்தையும் அந்த மேக்னெட் இழுத்துக்குது. கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட் தான். அப்ப இது மேஜிக் ஸ்லேட் இல்ல, மேக்னெட்டிக் ஸ்லேட். எல்லா மேக்னெட்டிக் சாண்ட் இழுத்த உடனே இந்த பக்கம் எப்படி ஆயிருச்சு பாத்தீங்களா? இப்ப இந்த மேக்னெட்டை வச்சு இழுத்த உடனே எல்லாம் அப்படியே கார்னருக்கு போகுது பாருங்க. மேக்னெட் எல்லாம் சூப்பரா வேலை செய்யுது. ஒரு சின்ன ஃபிக்ஸ் தான், அதை பண்ணிட்டோம்னா ஸ்லேட் சூப்பரா வேலை செய்யும். சூப்பர் சிண்டு, இதெல்லாம் பண்ணிட்ட. ஓகே, ஸ்லேட் எல்லாம் இப்படி பிரிச்சிட்டியே. அச்சச்சோ, என்ன சிண்டு, இந்த பக்கம் ஃபுல்லா மேக்னெட்டிக் சாண்ட் வந்துருச்சு. ஆமா பூஜா, நீ இந்த பக்கம் இருந்து தள்ளினா அந்த பக்கம் போகும், அந்த பக்கம் இருந்து தள்ளினா இந்த பக்கம் தானே வரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப பாருங்க, இதை இப்படி ஒட்ட வச்சே இழுத்து காமிக்கிறேன். சூப்பரா எரேஸ் ஆகும் பாருங்க. இப்படி வச்சுட்டேனா இப்ப இந்த எரேசரை இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுத்தா சூப்பரா எரேஸ் ஆகுது பாத்தீங்களா? அவ்வளவுதான், உங்க ஸ்லேட்டு பக்காவா ரெடி ஆயிடுச்சு. உண்மையாவா சொல்ற? என்கிட்ட குடிச்சிட்டு நான் எழுதி பார்க்கறேன். நான் எழுதிட்டு எரேஸ் பண்ணி பார்க்கறேன்.
என்ன சிண்டு லைட்டா விட்டு விட்டு எழுதுற மாதிரி இருக்கு. இப்ப கரெக்ட் ஆயிடுச்சு. எழுதுறது இப்ப டார்க்கா எழுதுதா? இப்ப அந்த எரேசரை வச்சு எரேஸ் பண்ணி பாரு, கரெக்டா எரேஸ் ஆகுதா? எப்படி? தேங்க்யூ சிண்டு. எங்க அம்மா எங்க 2 பேத்துக்கும் மேஜிக் ஸ்லேட் கேட்டதுக்கு அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு வாங்கி கொடுக்கவே இல்லை தெரியுமா? அதனால என்ன, இப்ப உங்களுக்கு இந்த மேஜிக் ஸ்லேட் உங்களுக்கு தானே கிடைக்க போகுது. அவன் வாங்கினா ஒழுங்கா வச்சுக்க தெரியல, அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு உடைச்சிட்டான். இப்ப நான் இதை நல்லா பக்காவா ஒட்டி தர்றேன், இதை நீங்களே வச்சுக்கோங்க. அவன் கேட்டா கொடுக்காதீங்க. கண்டிப்பா அவன் கேட்டானா நாங்க கொடுக்க மாட்டோம். நீ இந்த எரேசரை கரெக்டா ஒட்டி கொடு. இது திரும்பவும் தனியா வந்துருச்சு பாரு. இப்பதான் புரியுது, இந்த மேக்னெட்டு இந்த பிங்க் கலர் பாக்ஸுக்குள்ளேயே நிக்காம வெளியில வந்துட்டு இருக்கு. நீ போய் க்ளூ எடுத்துட்டு வா போ. இது வெளியில வராம நம்ம அப்படியே ஒட்டிடலாம். இந்த க்ளூ ரிமூவ் ஆயிடுச்சு போல, அதனால தான் பிரச்சனை. இப்போ இதை நான் க்ளூ போட்டு ஒட்டிடுறேன். என்ன ஆனாலும் சரி, இந்த மேக்னெட் இதை விட்டு வெளியில வராது. என்கிட்ட குடு சிண்டு, நான் ஒட்டுறேன் சிண்டு. ப்ளீஸ் சிண்டு, நெக்ஸ்ட் டைம் இந்த ஸ்லேட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் தானே ஒட்டணும். இது ஒட்டுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை பூஜா, அவ்வளோதான். இப்போ இந்த ரைட்டிங் போர்டு எடுத்து மேலே வச்சு ஸ்க்ரூவை மாட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. தேங்க்யூ சிண்டு, ரொம்ப தேங்க்ஸ் சிண்டு. என்னது இது? இதை பார்த்தா நம்ம மேஜிக் ஸ்லேட் மாதிரி இருக்கு. ஏண்டா சிண்டு, அந்த உடஞ்சி போன மேஜிக் ஸ்லேட்டை வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் அதை வேண்டான்னு சொல்லி மாடியிலிருந்து தூக்கி போட்டேன், அதை எடுத்து வச்சு என்னமோ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ராகுல், அதை சிண்டு சூப்பரா ரெடி பண்ணிட்டான் தெரியுமா? இப்போ எழுதி காமிக்கிறேன் பாரு, அது சூப்பரா எழுதும். பூஜா, அது எழுதாதுன்னு நான் சொன்னேனா? அதில் எழுத மட்டும்தான் முடியும், அது எரேஸே ஆகாது. எரேஸ் ஆகலைன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு தடவை எழுதுனதோட சரி, திரும்ப திரும்ப எழுதவே முடியாது. அது சுத்த வேஸ்ட். அதை தூக்கி போட்டு வேற வேலை இருந்தா பாருங்க. ராகுல், அதைத்தான் சொன்னோம். சிண்டு அதை சூப்பரா ரெடி பண்ணிட்டா. இப்ப பாரு, எரேஸ் பண்ணி காமிக்கிறோம். இங்க பாத்தியா எவ்வளவு சூப்பரா எரேஸ் ஆகுதுன்னு? சிண்டு இதை ஃபுல்லா கலட்டி மேக்னெட்டை கம் போட்டு ஒட்ட வச்சு இதை வந்து சூப்பரா எரேஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டான். ஏண்டா ராகுல், ஏதாவது ஒர்க் ஆகலைன்னா என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டியா? அப்படியே தூக்கி வீசிட்டு போயிருவியா? ரொம்ப ஓவரா தாண்டா பண்ற. அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் இருந்துச்சு, அதை கலட்டி உனக்கு மாற்றக்கு ஒரு பொறுமை கிடையாது, தூக்கி போட்டுட்டேன். இப்போ நாங்கள் எப்படி பக்காவா ரெடி பண்ணிட்டு வந்துடுமா? இனிமேல் இந்த மேஜிக் ஸ்லேட் பக்கம் எங்கேயாவது வந்த அவ்வளோதான், பேசாம போயிரு. இதை இனிமேல் ரோஜாவும் பூஜாவும் தான் வச்சு விளையாடுவாங்க. நீ போய் உங்க அம்மாட்ட சொல்லி வேற ஏதாவது புதுசு வாங்கிக்கோப்போ. கரெக்டா சொன்ன சிண்டு, நீ புதுசு வாங்கிக்கோப்போ. என்னது இது? இது வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட்டது தப்பா போச்சு. சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. இந்த ஊரில் வேற ஸ்லேட்டு கிடைக்காதே. டே சிண்டு, எங்க இன்னொரு தடவை எரேஸ் பண்ணி காமி பார்க்கலாம். எத்தனை தடவை வேணாலும் எரேஸ் பண்ணி பார்க்கலாம். இங்க பாரு, எல்லாம் சூப்பரா எரேஸ் ஆகும். உனக்கு சந்தேகமா இருந்தா ஒரு தடவை எழுதி கூட காமிக்கிறேன் பாரு. இங்க பாத்தியா, முன்னாடியை விட சூப்பரா எழுதுதா? ரோஜா பூஜா. சிண்டு சிண்டு, இந்த டைம் நான் எரேஸ் பண்றேன் சிண்டு, நீ ஸ்லேட்டை பிடிச்சுக்கோ சிண்டு. ஐ, சூப்பரா எரேஸ் ஆகுது. ரோஜா வா ரோஜா, நம்ம 2 பேரும் இதை வச்சு விளையாடலாம். சென்னைக்கு போற வரைக்கும் போர் அடிக்காம விளையாடுறக்கு எங்களுக்கு மேஜிக் ஸ்லேட் கிடைச்சிருச்சு. ஜாலி ஜாலி. சிண்டு தேங்க்யூ சிண்டு. ரோஜா நீ வா ரோஜா, நம்ம வீட்டுக்குள்ள போய் வச்சு இதுல நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் நான் வரைஞ்சு காமிக்கிறேன். பூஜா, அது அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது. அது மேலே கை வச்சிங்க நடக்கிறதே வேற. அது எனக்கு தான் வேணும். என்ன ராகுல், அதை ரிப்பேர் பண்ணி விட்டுட்டு நீ தூக்கி போட்டுட்ட? நாங்க சிண்டு எல்லாம் சேர்ந்து தானே ரெடி பண்ணோம். நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீனா நாங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவோம் ராகுல். அப்பா என்ன இங்க பக்கத்துலயா இருக்காரு? அவர் சென்னையில் இருக்காரு. நீ போய் வேணா ஒரு வாரம் கழிச்சு சொல்லிக்கோ. ஒரு வாரத்துக்கு நான் இந்த மேஜிக் ஸ்லேட் வச்சு தான் விளையாட போறேன். நானே போர் அடிக்குதுன்னு அம்மாட்ட சொல்லி வாங்கியிருக்கேன், நீ அதை எடுக்கலான்னு பாக்குற? டே ராகுல், நானும் நீ வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நாங்க ரிப்பேர் பண்ணி வச்சதை நீ எப்படிடா எடுத்து விளையாடுவ? என்னடா சிண்டு, உங்க பாட்டி வீட்டுல தங்கியிருக்கோங்கிறக்காக நீ சொல்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? உங்க பாட்டி எங்களை பார்த்து என்ன சொன்னாங்க? வந்த விருந்தாளிங்களை நல்லா கவனிக்க சொன்னாங்கல்ல. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. உங்க பாட்டி கிட்ட மட்டும் நான் இந்த விஷயத்த சொன்னேன், உன்னதான் அடிப்பாங்க. நான் இந்த மேஜிக் ஸ்லேட் வச்சுதான் விளையாட போறேன். நீ வேணா போய் உங்க பாட்டி கிட்ட சொல்லிக்கோ போ. சிண்டு, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணோம், இப்போ எல்லாமே வேஸ்டா போச்சு. அந்த ராகுல் பையன் அதை எடுத்துட்டு போயிட்டான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட பார்பி டால், நிறைய பார்பி டாலோடைய ஆக்சசரிஸ் எல்லாமே டேக் பண்ணியிருக்கோம். ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய்.